கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அற்புதமாய் நடத்தி வருகிற பாதைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் சற்று நேர தியானத்துக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். அவனிடமே எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக அவர் நமக்கு தருகிறதான வார்த்தை, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் பூரண சமாதானத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமீன். அநேக மனிதர்களை நம்பி இருப்பாங்க. ஆனால் உறுதியாக நம்பி இருக்கிறவர்கள் உண்டு. இல்லை சில காரியங்களை செய்வாங்களோ செய்ய மாட்டாங்களோ, தருவாங்களோ தரமாட்டாங்களோ, இது முடியுமா முடியாதா என்று சந்தேகத்துடன் நம்பி இருக்கிறவர்களும் உண்டு. எந்த மனிதனையும் 100க்கு 100 நம்ப முடியாது. ஏன்னா பைபிள் வசனம் சொல்கிறது, நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். ஆனால் நம்ம கர்த்தரை 100க்கு 100 நம்பலாம். ஏன்னா அவர் சொல்கிறார், என்னை நம்புங்கள் என்று தான் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது கர்த்தரை நம்ப வேண்டுமென்றால் அதற்கு ஒரு மனம் வேண்டும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு கர்த்தரை நம்புவதற்கு மனம் இல்லை. ஏன்னா மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது முழுமையாக கர்த்தரை நம்புவதற்கு அவர்களுக்கு மனம் இல்லாமல் போகிறது. ஆனால் யாருக்கு கர்த்தர் பூரண சமாதானத்தை தருகிறார் என்றால், உறுதியாய் பற்றி கொண்ட மனிதன். ஒரு மனுஷன் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளணும். உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் என்றால் அவனுக்கு கர்த்தர் மேலே நம்பிக்கை இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் மேலே ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கையாக இருந்தால் அவனை பற்றி கொள்கிறார். அது மாதிரி கர்த்தரை நம்புகிற ஒரு மனிதன் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுவார். ஏன்னா அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போது நமக்கு முதல்ல கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரை பற்றியதான நல்ல அறிவு நமக்கு வேண்டும். அவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாத தெய்வம். எப்பேற்பட்ட அனுபவங்கள், கஷ்டமான நெருக்கமான சங்கடமான சூழ்நிலைகளிலும் என்னை நம்புங்கள்னு தான் கர்த்தர் சொல்லுகிறார். சமாதானத்தை தருவேன் என்று சொல்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நான் கைவிட மாட்டேன், நான் உங்களை ஆதரிப்பேன் என்று சொல்கிற தெய்வம் நமது இயேசு மாத்திரமே. அப்போது அவரை உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடியால், வேறு யாரையும் நம்பாமல் ஒரே ஒரு மனிதனை மட்டும் நம்பி இருக்கிறபடியால் அவர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வார். அப்போ நம்பினா 10 பேரை நம்பி யாராவது ஒருவர் எனக்கு உதவி செய்வார் என்று இருந்தால் அது அல்ல. அல்லேலூயா. ஒரே ஒருவர், கர்த்தரை நம்புங்கள், அவர் நித்திய கன்மலையாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நித்தியமானவர். அது இந்த உலகத்தில் அநித்தியமான மனிதர்களை நம்பி நாம் ஏமாந்து போயிருக்கலாம், சமாதானத்தை இழந்திருக்கலாம். அதனால் இந்த காலை வேளையிலே ஆவியானவர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை, கர்த்தரை முழுமையாக நம்புங்க, கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. கர்த்தர் உங்களுக்கு பூரண சமாதானத்தை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும்போது 33:6 அவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அப்போது கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற ஒரு தெய்வ பிள்ளைக்கு கர்த்தர் என்ன தருவாராம்? சௌக்கியம் தருவார், ஆரோக்கியம் தருவார். ஆமென். குணமாக்குவார். இன்றைக்கு ஒருவேளை வியாதியில் மிகவும் கஷ்டப்பட்டு, ஒருவேளை டாக்டர்ஸ் கைவிடப்பட்டு வீடுகளில் இருக்கிறீங்களா? இல்லை ஏதோ ஒரு பலவீனம், யாருக்கும் தெரியாமல் ஒரு பலவீனம் உங்களை ஆட்கொண்டு வருத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதா? கர்த்தரை நம்புங்க. அல்லேலூயா. உறுதியாய் அவரை பற்றி கொள்ளுங்க. ஏன்னா அவரால் முடியாதது ஒன்றுமே
மாற்றமே இல்லை. இந்த உலகத்தில் எல்லாரும் கைவிட்டாலும் கர்த்தர் கைவிடுகிற தெய்வம் அல்ல. எந்த மனுஷனாலும் எந்த டாக்டர்ஸாலும் செய்ய முடியாததை என் தேவனால் செய்ய முடியும் என்பதை முதல்ல நம்புங்க. ரெண்டாவது, அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. எனக்கு இதை நீர் செய்தே ஆக வேண்டும். ஆமென். சில ஆசீர்வாதங்கள், சில விடுதலைகள், சில நன்மைகள் தேவைப்படும் போது தேவ சமூகத்திலே கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். ஆமென். நீங்கள் பற்றி கொள்ளும்போது அவர் உங்களுக்கு பூரண சமாதானத்தை தருவார், அவர் சௌக்கியத்தை தருவார், அவர் ஆரோக்கியத்தை தருவார். ஆமென். சரீரத்தில் பலவீனமாய் காணப்படுகிறதா, அவர் ஆரோக்கியத்தை தர வல்லமை உள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. குடும்பத்தில் எந்த ஒரு சௌக்கியமும் இல்லாமல் இருக்கிறதா, அவர் சௌக்கியத்தை தர வல்லவர். அவர் குணமாக்குகிற தேவன். வியாதியிலிருந்து அவர் விடுதலையை தருகிற தெய்வம். ஆமென். பரிபூரண சமாதானத்தையும் தருகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தருகிற சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. ஆமென். அவர் தருகிற சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம்னா, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். இயேசு ஒருபோதும் சமாதானம் இல்லாமல் அவர் அலைந்து திரியவில்லை. அவர் வேதனைப்பட்டு ஐயோ எனக்கு சமாதானம் இல்லையே என்று அவர் அங்கலாய்க்கவும் இல்லை. அவர் பூரண சமாதான கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 9:6 அவர் சமாதான பிரபு என்று பார்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது அவருடைய சமாதானத்தை நமக்கு தரும்போது நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சமாதானம் நம்மை ஆட்கொள்ளும் போது அது மிகுந்த ஒரு சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியும் தரும். ஒரு பூரண சமாதானம் ஒரு மனிதனுக்கு தேவை என்றால் அவன் முதலாவதாக கர்த்தரை நம்ப வேண்டும். இரண்டாவதாக கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய ஒரு மனது அவனுக்கு இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. மனசு வேற எங்கேயோ வைத்துவிட்டு ஆண்டவரிடத்தில் போய் நம்ம ஜெபித்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அதான் ஜெபிக்கும்போது முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு கர்த்தரை துதிக்க, கர்த்தரை ஜெபிக்க வேண்டும். மனசு அங்கலாய்த்து கொண்டே இருந்தால் சிந்தனைகளை சிதற விடாமல் ஒருமுகப்பட்டு தேவ சமூகத்திலே நாம் காத்திருந்து அவரை பற்றி கொள்வோம் என்றால் அவருடைய தேவ சமாதானம் நம்மை ஆளுகை செய்யும். நம்ம பைபிளில் பார்த்தோம்னா ரூத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். உறுதியாய் பற்றி கொண்ட ஒரு பெண்மணி ரூத்து. ரொம்ப அவளுடைய நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா மாமனார் மரித்து போனார், அவளுடைய கணவர் மரித்து போனார், இன்னும் அவளுடைய சகோதரியாகிய ஒர்பாளுடைய கணவர் மரித்து போனார். இப்படி தொடர்ந்து அந்த குடும்பத்திலே ரொம்ப வேதனையான இழப்புகள் மத்தியிலேயும் அவர்கள் இனி என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் நகோமி இப்போ அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாள். அவர்களுக்கு அடைக்கலமாக யாருமே இல்லை. அவர்களுக்கு உதவி செய்ய எந்த மனிதனுடைய உதவியும் அந்த இடத்துல இல்லை. அதனால் நகோமி சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் உங்கள் வீட்டை பார்த்து போங்கம்மா. ஹல்லேலூயா. உங்களை பராமரிக்க, உங்களை காப்பாற்ற இனி என்னால் முடியாது. அப்போது ஒருபாள் போய்விடுகிறாள். ஆனால் ரூத்தோ விடாமல் பற்றி கொண்டாள் என்று நம்ம பார்க்கிறோம். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 16, 17, 18 ஆகிய வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, ரூத்து நகோமி சொன்ன ஒன்று சொல்லுவா, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துல நான் போவேன், நீங்கள் தங்குற இடத்துல நான் தங்குவேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஆமென். அடுத்து அதுக்கு இன்னும் ஒருபடி மேலே, நீர் மரணம் அடைகிற இடத்துல நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். எவ்வளவு ஒரு உறுதி என்று பாருங்களேன். அல்லேலூயா. ஒரு மாமியாரிடத்தில் ஒரு மகளுக்கு இருக்கிறதான ஒரு பாசம். ஆனால் அந்த மாமியாரிடத்துலேருந்து அவளுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமோ நன்மையோ அவர்களை கொண்டு அவளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர்களை நம்பி அவள் சொல்கிறா, உம்மை விட்டு பிரிந்து போவதை பற்றி என்னிடத்தில் நீர் பேச வேண்டாம், நான் உண்மை தான் பின்பற்றுவேன். நீ எங்கே போறியோ அங்கே நானும் வருவேன். அல்லேலூயா. நீ எங்கே இருக்கிறியோ அங்கே நானும் இருப்பேன். நீ எங்கே தங்குறியோ அங்கே நான் தங்குவேன். கடைசியாக மரணமே அன்றி வேறொன்றும் என்னையும் உம்மையும் வேறு பிரிக்காது என்று ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டால், உறுதியான தீர்மானம். இதே தீர்மானத்தை கர்த்தரிடத்தில் நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா? ஆண்டவரே, நீரே என்னுடைய தேவன். ஆமென். உம்மை விட்டு நான் தூரம் போக மாட்டேன். சூழ்நிலைகள் எப்படியும் இருக்கலாம். இங்கே ரூத்துடைய சூழ்நிலை மிக மிக வேதனையான ஒரு அனுபவம். கணவனை இழந்த ஒரு பெண், ஒரு வாலிப பெண். மாமியாருக்கு வேறு எந்த அனுகூலமும் இல்லை. ஆகாரத்துக்கு கூட கஷ்டப்பட்டு நெருக்கப்படுகிறதான அந்த சூழ்நிலையில் அவள் சொல்கிற,
சொல்கிறார், உம்மை விட்டு நான் பின்மாறி போகவே மாட்டேன். ஆமீன். உம்மை தான் பின்பற்றுவேன். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே நானும் இருப்பேன். இதே மாதிரி இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா, ஒருவேளை நிர்பந்தமான சூழ்நிலையில் இருக்கிறீங்களா தேவ பிள்ளைகளே? யாருமே அனுகூலம் இல்லாதபடி ஏதோ ஒரு இழப்பாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு நஷ்டமாக இருக்கலாம், வாழ்க்கையில் ஒரு வியாதியாக இருக்கலாம், ஒரு கஷ்டமாக இருக்கலாம். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் உம்மை விட்டு நான் பின்மாறி போக மாட்டேன். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே நானும் இருப்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே நானும் இருப்பேன். உம்மை விட்டு நான் பின்மாறி போக மாட்டேன். இந்த சூழ்நிலையில் உம்மை நான் விடாமல் பற்றி கொள்ளுவேன் ஆண்டவரே. அல்லேலூயா. மரணமே அன்றி உம்மையும் என்னையும் எதுவுமே வேறு பிரிக்காது என்று தைரியமாக சொல்ல முடியுமா? அப்படி சொன்ன ரூத்துக்கு ஒரு பூரண சமாதானம் உண்டானது. ஆமேன். ரூத்துடைய இந்த உறுதியை கர்த்தர் பார்த்து அவளை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 2:12 போவாஸை அவள் சந்திக்கிறாள். போவாஸ் அவளை பார்த்து சொல்கிறார், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருடைய சிட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக என்றார். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே அவள் மாமியாருக்கு கீழ்ப்படிந்தா நிர்பந்தமான சூழ்நிலையில் விட்டு போகலை. அல்லேலூயா. ரொம்ப கடினமான சூழ்நிலை ஏதோ நம்ம வாசித்து விடுகிறோம். அதை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப வேதனையான கடுமையான ஒரு சூழ்நிலையில் அவள் மாமியாரை பற்றி கொண்டாள். கர்த்தர் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாள். நம்ம ஒருவேளை உலகத்தில் தான் சில சூழ்நிலைகள், கடினமான பாதைகளை நாம் கடந்து போகும்போது சில மனிதர்களிடத்தில் கூட நம்ம இணங்கி அவர்களோடு ஒன்றி நாம் போகிறதை கூட கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமீன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை முறைகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமீன். அல்லேலூயா. அதை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமீன். உயர்த்துகிற தேவன். இங்கே போவாசுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எல்லாமே சர்வ வல்ல தேவனுடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு. அவளுக்கு அங்கே மாமியார் அடைக்கலம் இல்லை, வேற எந்த துணையும் இல்லை. அப்போ அவள் மாமியாரை நம்பி இருந்தாலும் அவள் மாமியார் நம்பின கர்த்தரை அவள் நம்பினாள். ஆமீன். அவளுடைய மாமியாகிய நகோமியை கர்த்தரை நம்பி இருந்தாள். ஆமேன். அதே நம்பிக்கையை இந்த ரூத்தும் பெற்றுக்கொண்டாள். மாமியாரிடமிருந்து அந்த நல்ல குணத்தை அவள் கற்றுக்கொண்டதுனால என்னுடைய மாமியாரை நடத்துகிற கர்த்தர் என்னையும் நடத்துவார் என்கிறதான ஒரு நம்பிக்கை நிமித்தமாக அவள் என்ன செய்கிறார்? அதே கர்த்தர் மேலே, அதே யெகோவா தேவன் மேலே அவள் நம்பிக்கையை வைத்து நான் உம்மை விடவே மாட்டேன். ஆமேன். ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட ஒரு அனுபவம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரும்போது கர்த்தர் சொல்லுவார், நீ சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாக வந்திருக்கிற. ஆமேன். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு அவருடத்திலே கடந்து வருகிற பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தை, நீ அடைக்கலமாய் வந்தது ஒரு மனிதனிடத்தில் அல்ல, நீ கர்த்தரிடத்தில் வந்திருக்கிற. அதனால் உனக்கு என்ன தேவையோ அதை நான் தருவேன், அதை நான் நிறைவேற்றுவேன். எது குறைவாக இருக்கிறதோ அதை நான் நிறைவாக மாற்றுவேன். ஆமேன். எந்த இடத்துல வியாதிப்பட்டு இருக்கிறியோ அந்த வியாதியிலிருந்து நான் விடுதலையை தருவேன். எந்த தேவையோடு இருக்கிறியோ அந்த தேவையை நான் சந்திப்பேன் என்று இந்த காலை வேளையிலே ஆவியானவர் பேசுகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேரால் விசுவாசிக்க முடியும்? எத்தனை பேரால் நம்ப முடியும்? நம்பி கர்த்தரை பற்றி கொள்ள இன்றைக்கு ஆவலாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. ஆமேன். உறுதி இல்லாமல் பற்றி கொள்ளாதுங்க. எந்த ஒரு பிள்ளை, ஒரு சின்ன குழந்தை நடக்க படிக்கும்போது முன்னாடி தாய் அல்லது தகப்பன் நின்று கொண்டு கையை நீட்டுவாங்க. அந்த பிள்ளை நம்பிக்கையோடு கடந்து வரும். ஏன்னா முன்னாடி நிற்கிறது தாய் அல்லது தகப்பன். ஆகவே அவங்க என்னை காப்பாற்றுவாங்க, என்னை பிடித்து கொள்வாங்க என்கிறதான ஒரு நம்பிக்கை அந்த பிள்ளைக்கு இருக்கிறதுனால அது ஒவ்வொரு அடி எடுத்து வைத்து நடக்க பழகுகிறது. அதே மாதிரி தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் எப்பேற்பட்ட சமாதான கேடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் தலைக்கு மிஞ்சி போயிருந்தால் கூட ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்க நமக்கு முன்னாடி நிற்கிறவர் நம்பிக்கைக்கு உரியவர். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் கீழே விட மாட்டார். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் தாங்கி கொள்ளுவார். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் தாங்கி கொள்வார். அவர் கை தூக்கி எடுப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனையோ மேகம் போன்ற சாட்சிகள் திரளாக இருக்கிறது. தேவ பிள்ளைகள், இந்த நாட்களில் ஒருவேளை மனுஷனை நம்பி மோசம் போய் சமாதானத்தை இழந்து இனி என்ன செய்வேன் என்று கலங்கி இருக்கிறீங்கன்னா கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. அப்பேற்பட்ட ஒரு மனது வரட்டும். முதல்ல கர்த்தரை பிடித்து கொண்டால் கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்கிறதான ஒரு நம்பிக்கை முதலாவது வரட்டும். வாழ்க்கையில் தேவ சமாதானத்தை
பெற்றுக்கொண்டவங்களுக்கு, அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. அந்த தேவ சமாதானம் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை ஆளுகை செய்யும் என்றால் அதை யாராலும் மாற்ற முடியாது. ஆமீன். அது நித்திய சமாதானம். ஆமீன். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஏன்னா ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர் தான். அவருக்கு எல்லாம் தெரியும். மனுஷனுடைய வாழ்க்கை முறைமைகள், சமாதான கேடுகள், சந்தோஷ கேடுகள் எல்லாம் அவருக்கு தெரியும். பிரச்சனைகள், போராட்டம் வரும்போது மனுஷன் படுகிற அவஸ்தைகள் எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். அதனால் அவர் என்ன சொல்லிவிட்டு போனார் தெரியுமா? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமென். இயேசுவுடைய சமாதானம் அது நித்திய சமாதானம். ஆமென். அல்லேலூயா. அது தேவ சமாதானம், அது பரிபூரண சமாதானம். ஆமென். அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அது உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. ஒரு வருத்தமான சூழ்நிலையில், கண்ணீரின் பள்ளத்தாக்கில், யாராவது ஒரு முக்கியமான குடும்பத்தில் ரொம்ப நேசிக்கிறவர்களை இழந்து வேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தெரியும், எந்த மனுஷன் சமாதானம் சொன்னாலும் அது சமாதானமாகாது. ஆனால் கர்த்தருடைய சமாதானம் அது சமாதானம். ஆமேன். அதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், என்னுடைய சமாதானம். ஆமேன். என் இருதயத்தில் இருக்கிற சமாதானத்தை அப்படியே உங்களுக்கு தருகிறேன். எந்த மனிதனாவது அப்படி ஒரு வார்த்தை நமக்கு சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அதனால் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்கிறார். அல்லேலூயா. அவருடைய சமாதானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கிறார். கர்த்தரை நம்பி அவரை பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. ஆகவே கர்த்தரை நம்புங்கள். ஆமென். அல்லேலூயா. அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டாங்க. விடாமல் பற்றி கொண்டவங்க எல்லாம் கடினமான சூழ்நிலையில் தான் விடாமல் பற்றி கொண்டாங்க. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொண்டாங்க. சூழ்நிலைகள் ஒருவேளை பிரதிகூலமாக இருந்தால் கூட கர்த்தரை நம்பி இருதயம் திடனாக இருக்கட்டும். ஆமீன். இருதயத்தை அல்லேலூயா அங்குமிங்கும் அல்லேலூயா அசைய விடாதுங்க. இருதயம் அல்லேலூயா கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையை விட்டு கொஞ்சம் கூட தூரம் போகாதபடி பார்த்து கொள்ளுங்க. ஆமீன். அல்லேலூயா. உறுதியாக இருக்கும்போது உங்களுக்கு விரோதமாய் வந்த சத்துருக்களின் சரி கட்டுதலை கர்த்தர் காணும்படி செய்வார். ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமீன். உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பி நின்றாலும், உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏன்னா ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாக சத்ரு போடுகிற எல்லா ஆயுதங்களும், சமாதான கேடுகளை உண்டு பண்ணுகிற சத்ருடைய சகல அதிகாரங்களும் இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையிலே குடும்பங்களை விட்டு வெளியேறும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேரால் விசுவாசிக்க முடியும்? ஆனால் நம்ம ஒன்று செய்ய வேண்டும். சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தாலும், பிரதிகூலமாக இருந்தாலும், பரிசுத்தவான்கள் கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டு இருந்திருக்கிறாங்க. என்றைக்கும் இந்த சூழ்நிலை அல்ல, என்றைக்கும் இந்த நெருக்கம் அல்ல, என்றைக்கும் இந்த கஷ்டம் அல்ல. அல்லேலூயா. இதிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஆமென். அல்லேலூயா. இதிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஒரு பரிபூரண சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடியால், ஆமென், வேற எந்த மனுஷனையும் நம்பாமல் கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ தந்த நல்ல வாக்கு தத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு மனதை உடையவன் அப்பா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவரே உண்மையான மனதோடு உம்மையே நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏதோ கடினமான சூழ்நிலையில் கூட கர்த்தாவே உம்மை விசுவாசித்து உங்கள் மேலே நம்பிக்கை வைத்து ஆண்டவரே காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே. ஒரு பரிபூர்ண சமாதானத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. பூரண சமாதானத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. இருதயங்கள் இந்த சஞ்சலங்கள் தவிப்புகள் நீங்கி போகட்டும். சமாதானம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும். குடும்பங்களில் தேவ சமாதானம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, கர்த்தருடைய சமாதானம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், தனிப்பட்ட முறையிலும், குடும்ப வாழ்க்கையிலும் கர்த்தர் மிகுந்த ஒரு பரிபூரண சமாதானத்தை கட்டளையிடுவீராக. ஒவ்வொருவரும் உம்மை விடாமல் பற்றி கொள்ளக்கூடிய கிருபையை கொடுப்பீராக. நல்ல மனதை கொடுங்க ஆண்டவரே. இதுவரை உம்மை பற்றி கொள்ளாதவர்கள் உம்மை முழு மனதோடு உம்மை பற்றி கொள்ள கிருபை கொடுப்பீராக. சமாதான கேடுகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால். குடும்பங்களில் தேவ சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. சத்துருடைய சகல கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் முற்றிலும் நீங்கி போவதாக. கர்த்தர் மகிமைப்படுவீராக. நிரப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி தாழ்த்துகிறேன். கிருபை கூட இருக்கட்டும். ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ.